வணக்க மக்களே, தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் 2-3 மாதங்களே இருக்கின்ற நிலையில அனைத்து கட்சிகளும் அவங்களுடைய வேலைகள் ரொம்ப தீவிரமாகவும் ரொம்ப பரபரப்பாகவும் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா திமுக 21 எலெக்ஷன் என்ன பண்ணுச்சுன்னா, மொபைல் வச்சுட்டு டார்கெட் பண்ணி பல விளம்பரங்களை போட்டு அவங்க மூளை செலவு செஞ்சு பண்ணிட்டு இருந்தாங்க. போன டைம் 21ல பாத்தீங்களா, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டாருல்ல. அது போல ஏன் இன்னும் 26 எலெக்ஷன் வந்துருச்சு, இப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாதானே அந்த விளம்பரத்தெல்லாம் புஷ் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்ஸ்டாகிராம்ல நேற்று ஒரு வீடியோ, அது ஒரு பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ் அறிவாலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ். அதுல பல வீடியோ இருந்துச்சு. அதுல ஒரு வீடியோ மட்டும் நான் ரொம்ப மன உளைச்சல் கலாய்க்கிறதுன்னு சொல்லலாம். அந்த வீடியோ இருக்கு, போடுறேன் பாருங்களேன். மகிழ்ச்சி என்ற சொல்லுக்கு வேறு சொற்கள் எழுதுக. சாரிடா. ஐந்து வருட கால மகிழ்ச்சி. வெல்வோம் ஒன்றாக. இந்த வீடியோ எனக்கு வந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அதுல பல காட்சிகள் இருக்கா. ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா, அதாவது பசி இல்லாத நம்பிக்கையுடன் குழந்தைகள் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா. அதெல்லாம் முதல்ல அந்த காட்சியில காட்டுற மாதிரி 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் அந்த காலை உணவு திட்டம். அதுவும் சரியா பண்றாங்களா என்னன்னு சொல்லிட்டு இப்ப தெரியல. அதுல எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வரல, சரியா பண்றாங்கன்னு கூட வச்சுக்குவோம். அந்த காட்சியில காட்டுற மாதிரி 6ஆம் வகுப்பு மேல படிக்கிற மாணவர்களுக்கு கிடையாது. அது ஒரு காட்சியா படுத்திருக்காங்க.